ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தித்திப்பு சமையல். சம்மருக்கு ஏற்ற மாதிரி சில்லுன்னு ஒரு ரெசிபி பார்க்கலாமா? கஸ்டர்ட் ஃப்ரூட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கஸ்டர்ட் ஃப்ரூட் ரெசிபி பண்ணுறதுக்கு 3/4 லிட்டர் பால் எடுத்துக்கிறேன். அது ஒரு பாத்திரத்தில் காய்ச்சிக்கலாம். ஃபுல் க்ரீம் மில்க் அப்படி இல்லைன்னா மாட்டுப்பால் எடுத்துக்கோங்க. திக்காக இருக்கணும் பால், அப்போ தான் இந்த ரெசிபி நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ பால் காஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கலாம். கஸ்டர்ட் பவுடர் எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்லையும் கிடைக்கும், வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். 3/4 லிட்டர் பாலுக்கு 4 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கலாம். முன்னாடியே ஒரு கப்பில் 4 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கட்டி எதுவும் இல்லாமல். பாலில் கலந்து வச்சுருந்த கஸ்டர்ட் பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. அப்பப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க, அப்படி இல்லைன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும். கஸ்டர்ட் பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் பால் நல்லா திக்காக ஆரம்பிக்கும், அதனால் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும். இப்போ 7 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடிப்பிடிக்காமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பால் நல்லா திக்காக ஆரம்பிக்கிறதுனால அடிப்பிடிச்சுக்கோங்க, அதனால் கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ ஓரளவுக்கு பால் நல்லா திக்காகிடுச்சு. இந்த அளவுக்கு பால் நல்லா திக்காக இருக்கணும். பால் நல்லா திக்காக இருந்தால் தான் பழம்லாம் சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நல்லா பால் திக்காகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா சில்லுன்னு ஆகிற வரைக்கும் விட்டுறலாம். இப்போ நல்லா சில்லுன்னு ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பழம்லாம் சேர்த்துக்கலாம். கப் திராட்சை, 1 கப் மாதுளப்பழம், 1 கப் வாழைப்பழம், 1 கப் ஆப்பிள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்ககிட்ட ஸ்ட்ராபெரி, கருப்பு திராட்சை, மாம்பழம் இது எது இருந்தாலும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட இருக்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம கஸ்டர்ட் ஃப்ரூட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நம்ம அப்படியும் சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு கூல் பண்ணியும் எடுத்து சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் வச்சு கூல் பண்ணி எடுத்து சாப்பிட்டோன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.